இருந்தா அது போகலாம். அதே போல உங்க மனைவிக்கு வேற ஒரு வாழ்க்கை பிடிச்சிருந்தா அமைச்சுக்கலாம். அது சட்டம் அதை அனுமதிக்குது. சட்டம் அனுமதிக்குது. சமுதாயத்திலே இன்னைக்கு சர்வசாதாரணம். இந்த மேட்டரை ஏன் இவ்வளவு கேவலமா மனைவியை பொது வழியில திட்ட விட்டு வேடிக்கை பாக்குறீங்க? அதான் பணம் நிறைய இருக்கே, டைவர்ஸ் பண்ணி விட வேண்டியதானே? பாவம் காமராஜர்லாம் பணம் நிறைய இருக்குன்னு தான் நாட்டுல அரசியலுக்கு வந்தாரு. அறிஞர் அண்ணாலாம் பணம் நிறைய இருக்குன்னு தான் அரசியலுக்கு வந்தாரு. பணம் நிறைய இருக்கிறது தான் தகுதினா டிவிஎஸ் ஐயங்காரு, கோயாங்கோ, அம்பானி, அதானி இவங்க தான் இந்த நாட்டை ஆளணும். மறைமுகமா இப்ப அவங்க தான் ஆள்றாங்க. அப்ப எதையெல்லாம் நாம விமர்சனமா அரசியல முன்வைக்கிறோமோ அதையெல்லாம் ஒரு பெருமையா பேசுறாரு. விஜய் என்ன சொல்றாரு? நான் பணக்காரன், என் கையில நாட்டை கொடு. நான் ஒரு கோடீஸ்வரன், என் கூட நாட்டை கொடு. என்கிட்ட தான் பணம் நிறைய இருக்கே. அப்ப ஊழல் செய்யறவெல்லாம் ஏழை. பணத்துக்கு வழி இல்லாதவன், கஞ்சிக்கு வழி இல்லாதவன் தான் தப்பு செய்வாங்கிற எவ்வளவு கேவலமான மனநிலை பாருங்க. ஒரு ஏழையா இருந்தா திருடிடுவான், ஒரு ஏழையா இருந்தா அயோக்கியனா இருப்பான், ஏழையா இருக்கிறவன் ஊழல் பண்ணுவான். பணக்காரன் இல்ல, அதனால அவன் தப்பு செய்ய மாட்டான். கோபாலகிருஷ்ணன் நாயுடு கீழ்வடியில போய் குடிசையை கொளுத்துவாரான்னு கேட்டார் பாருங்க நீதிபதி. அவ்வளவு பெரிய ஆள் அந்த சேரி பகுதிக்கு போவாரா? அந்த ஏழைகள் இருக்கிற இடத்துக்கு அந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு மாதிரியான ஆட்கள் போக முடியுமா? அப்ப பணக்காரன் கொலை செய்ய மாட்டான், பணக்காரன் நல்லவனா தான் இருப்பான், பணக்காரன் கண்ணியமானவனா இருப்பான், பணக்காரன் ஊழலற்றவனா இருப்பான்னு ஒரு பண்ணையார்த்தனத்துல ஒரு இவ்வளவு கேவலமான முதலாளித்துவ நிலவுடைமைச்சமூக மனநிலையில் விஜய் இருக்கிறாருங்கிறது ஒண்ணு. அப்புறம் மனைவியை கேவலப்படுத்துறாருங்கிறது ஒண்ணு. அவரை விட கேவலமா அவங்க தொண்டர்கள், ரசிகர்கள் இருக்கிறாங்கிறது இன்னொன்னு. இதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிற மாதிரி திருநெல்வேலியில கேவலமா பேசியிருக்காரு. அதுவும் இவ்வளவு ஓப்பனாவா மனைவிய ஸ்டாலின் தூண்டி விடுறாரு. என் மனைவியை திமுக தான் தூண்டி விடுது, டைவர்ஸ்க்கு காரணமே திமுக. உலகத்திலேயே ஒருத்தன் டைவர்ஸ்க்கு காரணம் ஒரு அரசியல் கட்சியா இருக்க முடியுமாங்க? ஏங்க, அதிமுக காரங்க இத்தனை காலம் திமுக எதிர்த்து அரசியல் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு கேவலமான அரசியல அதிமுக வாழ்க்கையில பேசுனதே கிடையாது. காங்கிரஸ் பேசுனது கிடையாது. திமுக அதிமுக நோக்கி ஜெயலலிதா தான் எங்கள் டைவர்ஸ்க்கு காரணம்னு இதுவரை யாராவது திமுக காரங்க சொல்லியிருக்காங்களா? இல்ல யாராவது ஒரு அதிமுக காரங்க என் பொண்டாட்டி டைவர்ஸ் செஞ்சது காரணம் திமுகன்னு சொல்லியிருக்காங்களா? ஏன்னா அவங்களாம் ப்ராப்பர் அரசியல்வாதி. ஆனா விஜய் பாருங்க, என் பொண்டாட்டி டைவர்ஸ் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணதுக்கு நீ தான் காரணம். உங்க 2 பேருக்குள்ள உள்ள கேரக்டர், உங்க பிரச்சனை ஏதோ ஒண்ணு, அதுக்குள்ள பேச விரும்பல. ஏதோ ஒன்று நடந்ததுக்கு உங்களுக்கு சங்கீதாவை பிடிக்கல, சங்கீதாவுக்கு விஜய்க்கு பிடிக்கல. இதை பத்தி இவ்வளவு நேரம் நம்ம பேசுறதே கேவலம். அந்த கேவலத்தை உண்டாக்குனது நீங்க தான். மனைவியை பிடிக்குங்கிறது தனிப்பட்ட விஷயம். அதை பொது வெளியில என் பொண்டாட்டியை தூண்டி விட்டுறாங்க எனக்கு எதிரான கேவலம். இப்படி பிச்சை எடுத்து ஓட்டு வாங்கணுமா? பொண்டாட்டியை கேவலப்படுத்தி உங்களுடைய இல்லற வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கையை இழிவுபடுத்தி உங்களுக்கு 2 குழந்தைங்க, அவங்களுக்கும் உங்களுக்கும் 2 குழந்தைங்க இருக்கு. இது அந்த பையன் நீ கேட்டிருப்பான்ல, எங்க அம்மாவை ஸ்டாலினும் திமுக காரங்களும் தூண்டி விடுறாங்கிற வார்த்தையை 26 வயசு வாலிப பையன் கேட்பான்ல, எவ்வளவு அசிங்கமா இருக்கும் அந்த பையனுக்கு.